ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சிம்பிளான முறையில் சாரி ப்ளீட்டிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இது தையல் ஊசி. தையல் ஊசியில் நாங்கள் எப்படி ப்ளீட் எடுக்க போகிறோம்னு பாருங்க. முதலாவது ப்ளீட் எனக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ நான் அதை குத்திக்கிறோம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ நீங்கள் குத்திக்கோங்க. இப்போ ரெண்டாவது ப்ளீட் முதலாவது ப்ளீட்டையும் விட சின்னதாக தான் வரப்போகுது. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாம் ப்ளீட்டையும் குத்துவோம். இது பாருங்கள், ஒரு பக்கம் தான் குத்த போகிறோம். நீங்கள் ரெண்டு பக்கம் குத்தினீங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி வந்துடும். ஒரு பக்கம் குத்தினா தான் அந்த ப்ளீட் வரும். இது பாருங்கள், ஒரே ஊசி வச்சு நான் இதுக்கு உள்ள அடங்குற மாதிரி தான் மெட்ட ப்ளீட் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த அளவை வச்சு கொண்டு தான் மெட்ட எல்லா ப்ளீட்டும் பிடிக்க வேணும். இது அளந்து நான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் குத்துறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் இதை ஒவ்வொன்று அளந்து வச்சு தான் நாங்கள் மெட்ட இது ஊசியில் குத்த போகிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு சுருக்கி காட்டுறோம் பாருங்க. சுருக்கினால் ஒரே பாருங்கள் புளிட்டு வருது. அதே மாதிரி எல்லா இதையும் சேர்த்து குத்தி போட்டு ஒரு பக்கம் மாறி வரும் கடைசி ப்ளீட் அதையும் நாங்கள் நுனியில் குத்தணும். புள்ளை பழந்துட்டேன் இந்த கடைசி ப்ளீட்டை மட்டும் நுனியில் ஊற்றிட்டு அப்படியே இழுக்கிறது. உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் ஒரு இதை அளந்து வேறு டெக்னிக்கால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் அளந்து மார்க் பண்ணி போட்டு ஒரடியாகவும் ஊசியும் குத்தலாம். நான் எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, அப்போ நான் அதே செய்கிறேன். இப்போ அவங்க சுருக்கி காட்டுறேன்னு சுருக்கி காட்டினீங்கன்னா ஏன் அது எனக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் எனக்கு சிக்னல் கீழே இழுத்துட்டு இருக்கிறா. அப்போ அதில் தான் இந்த இப்படி வந்தது பாருங்கள். எல்லாத்தையும் சேம் எடுத்து காட்டுறேன். ஒரே அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இதில் பின்னடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கலையாது. ஈஸியாக நாங்கள் மேல் கொண்டு மிச்ச ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தையல் ஊசிகளை எல்லாம் அயன் பண்ணி முடிய நாங்கள் கலட்டுறது பெட்டர். தேங்க்யூ.